அண்ணாமலை ஒரு கட்சி துவக்க போறாரு, அதுக்கு பாஜக ஒத்துழைக்குமா? நண்டு கொளுத்தா வலையில கிடக்காது, திண்டு கொளுத்தவனும் இருக்க மாட்டான். கூட தென் மாவட்டங்களில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு. ஒரு 16 ஏக்கரு சிறுவாணி போகிற ஏரியாவுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த மலை சாரலோடு கூடிய இடத்துல பால் பண்ணை வைக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எல்லாம் மறைச்சு ஏறத்தாழ 41 கோடி சொத்து மதிப்புள்ளதை ரொம்ப கம்மியாக ஒரு 4 கோடிக்கு பத்திரப்பதிவுலாம் செஞ்சு ஒரு வேலை செய்கிறாரு. அவருடைய உண்மையான மதிப்பு 85 கோடி இருக்கும். அவருடைய ஒட்டுமொத்த சொத்துமே ஏறத்தாழ ஒரு 250 கோடிக்கு மேலே இருக்கு. இப்படிங்கிற விவரங்களையெல்லாம் யார் வெளியிட்டதுன்னா திமுக காரன் கிடையாது, அதிமுக காரன் கிடையாது, பாஜக காரர்கள் தான், கூட இருக்கிறவங்க தான் அதை வெளியிடுறாங்க. அவர் லண்டனுக்கு போகிறேன், அரசியல் படிக்க போகிறேன், ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று பண்ண போகிறேன், சிறப்பு வகுப்புக்கு போகிறேன்னு போனார்ல, அப்போ எல்லாத்தையுமே நோண்டி எடுத்துட்டாங்க. அதனால அந்த ரிப்போர்ட்டை பூராமே அமித்ஷாவுக்கு அனுப்பி எந்த அதிகாரத்திலையும் இல்லாமல், எம்எல்ஏவா இல்லை, எம்பியா இல்லை, எல்முருகே மாதிரி அமைச்சராக இல்லை, எந்த அதிகார மையத்திலையும் இல்லாமல் இருக்கும்போதே கணக்கிலடங்காத சொத்துக்கள், கட்டுக்கடங்காத பணங்கள் எல்லாமே பிளாக் மணியாக இருக்குது, ஒயிட்டில் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு பெருகியது எப்படி? ஏறத்தாழ பாஜகவை காட்டி பல பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் லாங்குவேஜ்லேயே அவர் பேசி கமலாலயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ப்பன லாபியை உடைச்சிருக்கிறார். அதுக்கு மாற்றாக குற்ற பின்னணி உடையவர்களை பூராமே கட்சியில் சேர்த்து அவங்கள பயமுறுத்தி இருக்கிறாரு. வாகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலர் திரு ராஜகமலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் இன்னைக்கு மறக்க முடியாத, அதாவது ஒதுங்கி போக முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கார் அண்ணாமலை. பாஜகவால் வளர்த்து விட்டு இன்றைக்கி ஒரு தனி கட்சியாக துவங்குற அளவுக்கு வந்திருக்காரு அண்ணாமலை. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை ஒரு கட்சி துவக்க போகிறாரு, அதுக்கு பாஜக ஒத்துழைக்குமா? நண்டு கொளுத்தா வலையில் கிடக்காது, திண்டு கொளுத்தவனும் இருக்க மாட்டான். கூட தென் மாவட்டங்களில் ஒரு பேச்சு வழக்கு உண்டு. ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த குறைந்த காலகட்டம் ஒரு 7-8 ஆண்டுகள் தான் இருந்திருக்காரு. அந்த 8 ஆண்டுகளுக்குள்ளேயே அது ரொம்ப அவர் பயங்கர நேர்மையாலாம் இல்லை, ரொம்ப அடாவடியாக நடந்திருக்கிறாரு. அதற்கு பின்பு இந்த பிஎல் சந்தோஷம் சொல்லக்கூடியவருடைய கான்டாக்டில் தான் அவர் பாஜக பக்கம் வந்திருக்கிறார். வந்து எடுத்தோடனே மாநில துணைத் தலைவர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்குள்ளே வந்து இதே பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டி மேய்க்கிறாரு, இயற்கை விவசாயம் பார்க்குறாரு, ஐபிஎஸ்ஸாக இருக்கார், ரொம்ப டேலண்ட் பர்சனு அப்படின்னு இவங்களே பார்ப்பன ஊடகங்கள் எல்லாம் பூஸ்டப் பண்ணி பில்டப் பண்ணி ஒரு மாபெரும் உத்தமர் வர்றாரு, ஒரு தேவகுமாரன் வந்து ஆசீர்வதிக்க வர்றாருன்ற அளவுக்கு பில்டப் பண்ணி ஏற்றி விட்றாங்க. இப்போ அவர் நிலைமை என்னவா இருக்குன்னா, முதல் முறையாக சட்டப்பேரவைக்கு அவர் போட்டியிடுகிற போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிற போது அவருடைய சொத்து மதிப்பு என்ன, ஃபஸ்ட்டு போட்டியிடும் போது வேட்புமனு தாக்கல், அந்த வருமான வரியெல்லாம் தாக்கல் பண்ணும்போது என்கிட்ட வந்து பெரிய இது கிடையாது, ஒரு ஹுண்டாய் கார் ஒன்று சின்ன ஸ்மால் கார் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, என் மனைவி எனக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1,15,00,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பல மடங்கு நாடாளுமன்ற தேர்தலில் இடையில கூட உங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், என் வீட்டு வாடகையை ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து டீசல் போடுறாரு, ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாருங்கிற அளவுக்கு எல்லாமே பிறர் உதவியால் வாழ்கிறேன். அதாவது அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இல்லாமல் யாரும் செலவழிக்க மாட்டாங்க. ஒரு கட்சி செயலாளருக்கு பின்னாடி 10 கார் போகுதுன்னா 10 காரில் உள்ளவனும் 10 நோக்கங்களுக்காக பயணிக்கிறான். இதுதான் கலை யதார்த்தம். இது எல்லா கட்சிக்கும் பொதுவான பிரச்சனை நான் சொல்கிறது. இப்போ என்னடான்னா, ஒரு 16 ஏக்கரு சிறுவாணி போகிற ஏரியாவுக்கு பக்கத்தில் அப்படியே அந்த மலை சாரலோடு கூடிய இடத்துல பால் பண்ணை வைக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எல்லாம் மறைச்சு ஏறத்தாழ 41 கோடி சொத்து மதிப்புள்ளதை ரொம்ப கம்மியாக ஒரு 4 கோடிக்கு பத்திரப்பதிவுலாம் செஞ்சு ஒரு வேலை செய்கிறாரு. அவருடைய உண்மையான மதிப்பு 85 கோடி இருக்கும். அவருடைய ஒட்டுமொத்த சொத்துமே ஏறத்தாழ ஒரு 250 கோடிக்கு மேலே இருக்கு. இப்படிங்கிற விவரங்களையெல்லாம் யார் வெளியிட்டதுன்னா திமுக காரன் கிடையாது, அதிமுக காரன் கிடையாது, பாஜக காரர்கள் தான், கூட இருக்கிறவங்க தான் அதை வெளியிடுறாங்க. அவர் லண்டனுக்கு போகிறேன், அரசியல் படிக்க போகிறேன், ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று பண்ண போகிறேன், சிறப்பு வகுப்புக்கு போகிறேன்னு போனார்ல, அப்போ எல்லாத்தையுமே நோண்டி எடுத்துட்டாங்க.
அதனால் அந்த ரிப்போர்ட்டை பூராமே அமித்ஷாவுக்கு அனுப்பி எந்த அதிகாரத்திலையும் இல்லாமல் எம்எல்ஏவா இல்லை, எம்பியா இல்லை, எல்முருகன் மாதிரி அமைச்சராக இல்லை, எந்த அதிகார மையத்திலையும் இல்லாமல் இருக்கும்போதே கணக்கில் அடங்காத சொத்துக்கள், கட்டுக்கடங்காத பணங்கள் எல்லாமே பிளாக் மணியாக இருக்குது, ஒயிட்டில் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு பெருகியது எப்படி? ஆருத்ரா நிதி மோசடி வழக்கில் ஆயிரக்கணக்கான கோடிகள் மோசடி செய்யப்பட்டதில் அவர்களை பாதுகாத்ததில் பெரும்பங்கு இவருக்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, மணல் மாஃபியாக்களை மிரட்டி அமலாக்கத்துறை ரைடு வரும், வருமான வரித்துறை ரைடு வரும்னு சொல்லியே பணம் வசூல் செய்தார். அதே மாதிரி அதிகார மையத்தில் இருக்கிற கோடீஸ்வரர்கள், பெரும் பணக்காரர்கள் எல்லாரையும் மிரட்டி, சாதாரணமாக போலீஸ் நம்மளை ஒரு தெருவில் போகிற ரோட்டில் போகும்போது வழியில் மறித்து லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கான்னு கேட்பாங்க, உடனடி அபராதம் போடுவாங்கல்ல. ஏறத்தாழ பாஜகவை காட்டி பல பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காரு. ஒரு போலீஸ் லாங்குவேஜிலேயே அவர் பேசி கமலாலயத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ப்பன லாபியை உடைச்சிருக்கிறார். அதுக்கு மாற்றாக குற்ற பின்னணி உடையவர்களை பூராமே கட்சியில் சேர்த்து அவங்கள பயமுறுத்தி இருக்கிறாரு. அதில் தான் உங்களுக்கு கேடி ராகவனில் இருந்து எஸ்வி சேகர், காயத்ரி, ரகுராம் எல்லாரும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. எச் ராஜாவே அச்சப்பட்டிருக்காரு. இதான் நிலைமை. அதனால் இப்போ அண்ணாமலை கூட இருந்தால் பேர் ஆபத்து. அவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வலு சேர்ப்பதற்காக டிடிவியை பார்க்க போனார். அதை வலு சேர்ப்பதற்காகத்தான் ரஜினிகாந்தை கூட பார்க்க போனார் என்றெல்லாம் ஒரு கட்டுக்கதை அடிக்கிறாங்க. இல்லை, அது உண்மையிலேயே வலு சேர்ப்பதற்காக அல்ல, எடப்பாடியை ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியினுடைய தலைமையில் நயினார் நாகேந்திரனுடைய இந்த கூட்டணி, பாஜக கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் தமிழ்நாட்டு அரசியலிலே அண்ணாமலைக்கு நிரந்தரமாக ஒரு சூனியம் வந்துவிடும். தமிழக அரசியலில் அண்ணாமலையோட முகம் ஒரு பிரசித்தி பெற்றது. நீங்கள் பாஜக அப்படின்னு எடுத்தீங்கன்னா மோடி முகமாக தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகன்னு அது அண்ணாமலை முகமாக தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி நடத்துகிற ஆட்சியாளர்கள் தமிழகத்தில் அவங்க பெரிய பெரிய ஜாமான்களை எதிர்த்து இன்றைக்கி அண்ணாமலை சில காலகட்டத்திலே அவ்வளோ பெரிய அரசியலில் பண்ணிக்கிறார். கொள்கை இல்லைனாலும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கொள்ளை அரசியலில் பயணிச்சிருக்காரு. இவர் இப்போ ஒருவேளை அரசியல் கட்சி தொடங்கி தமிழகத்தில் பயணிக்க முடிகிற அளவுக்கு வந்தார்னா அது எப்படி போகும்? கட்சியை முன்னிலைப்படுத்தாமல் தனக்கென்று ரசிகர்களை உருவாக்குவது, தனக்கென்று ஆதரவாளர்களை உருவாக்குவது, கட்சி வேணுமா நான் வேணுமான்னு கேட்டால் கட்சியை தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு தனிமனித ஹீரோயிசத்தை உருவாக்குவது, தனக்கென்று ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்குவது என்பதில் ஏறத்தாழ வெற்றி பெற்றுட்டார். இப்போ அவருக்குன்னு ஆதரவாளர்கள் பெருகிட்டாங்க. எங்கே போனாலும் அவருக்குன்னு ஒரு கூட்டம் வர்றதுக்கு ரெடி பண்ணிட்டார். இனிமே அவர் பாஜக உரிய பொறுப்பு வழங்க மறுக்கிறது, அவரை புறக்கணிக்கிறது, தள்ளி வைக்கிறது என்றால் பாஜகவை அவர் தள்ளி வச்சுருவார். அவர் தவிர்க்கிறதுக்கு ரெடி ஆகிடுவார். ஏன்னா அவங்க நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மோடி எப்படி ஒரு அதிகார மையமோ அது மாதிரி எனக்கு ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி அவர் நகர்றாரு. அதனால் கொங்கு நாடு ஜனதா கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு அவர் திட்டம் வைத்திருக்கிறாரு என்று அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எடப்பாடியை அந்த ஏரியாவில் காலி பண்ண போகிறார். மாற்று அரசியல் என்கிற ஒரு கருத்தை சொல்வதன் வழியாக விஜய் போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்கள், வேறு சில தமிழ்நாட்டு அரசியலிலே தனித்து விடப்பட்டவர்கள், அதிமுகவால் திமுகவால் தனித்து விடப்பட்டவர்களை ஒரு அணியை உருவாக்குவதில் அண்ணாமலை ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாரு. அதுக்கு பாஜக நேரடியாக பொறுப்பு வழங்காத பட்சத்தில், அவரை புறக்கணிக்கிற பட்சத்தில், உங்கள் ஆதரவோடைய ஆசீர்வாதத்தோடைய நான் ஆரம்பிக்கிறேன், என்னை வளர அனுமதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரஜினிகாந்த்கிட்ட தூது போனார். நான் எதிராக போக மாட்டேன், கட்சி நேரடியாக பாஜகன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் காரி துப்புறாங்க, வரமாட்டேங்கிறாங்க இந்த கட்சிக்கு, கொல்லப்புறமாக நுழைகிறதுக்கு என்னுடைய சாதி பின்னணியவோ என்னுடைய பகுதி சார்ந்த அரசியலையோ முன்னெடுப்பதன் வழியாக எப்படி வட மாவட்டங்களுக்கு ஒரு வன்னியர் அரசியல் உருவானதோ அது மாதிரி அங்கிட்ட ஒரு அரசியலை நான் உருவாக்கி மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வருவேன், என் மேலே நம்பிக்கை வைங்க, சந்தேகப்படாதீங்க
அப்படின்னு சொல்கிறதுக்கான உரையாடலை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ ஒரு பக்கம் தமிழ் தேசிய அரசியலை சீமான் முன்னெடுத்து போகிறாரு, இந்த பக்கம் திராவிட அரசியல் 2 கட்சிகளுமே பயணிக்குது. இது அண்ணாமலையோட வருகை எந்த கொள்கையை நோக்கி, எந்த மொழியை நோக்கி? அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப எளிதாக, தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல்லையே வாக்காளர்களை ஏமாற்றுவது ரொம்ப எளிது. ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸியான ஒரு பாதை அது. ஏன்னா ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லி திமுகவை திட்டிக்கலாம், தேவைப்பட்ட அண்ணா திமுக திட்டிக்கலாம், யாரை வேணாலும் திட்டிக்கலாம். பொத்தாம் பொதுவானது அது. அது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் இடம் மாறலாம், தடம் மாறலாம். நீ ஒரு கொள்கை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லையே, ரொம்ப சாமர்த்தியமாக எதையாவது ஒன்று பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதனால் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது தனித்த கொள்கையை அவரால் அறிவிக்க முடியல. அதனால் திமுக ஏற்கனவே பேசிய கொள்கைகளை, அதிமுகவுடைய கவர்ச்சி அரசியலை எல்லாத்தையுமே இந்த பழக்கடையில் வந்து மிச்சமாக இருக்கிற பழத்தையெல்லாம் போட்டு ஃப்ரூட் மிக்சராக கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, அதனால் மீதமாக இருக்கிற பழத்தையெல்லாம் போட்டு அடித்து கொடுத்தது மாதிரி ஜூஸ் கடையில் எல்லா கொள்கையும் ஏன் கொள்கை தான், எல்லா தலைவர்களும் ஏன் தலைவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை கொண்டு வந்து இப்போ ஒரு மாற்று அரசியல்னு சொல்கிறது சொல்லிவிட்டு திமுக கோட்பாடுகளை பூரா தான் கோட்பாடுன்னு சொல்கிறது. இப்போ இது என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பொழுதுமே திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா ஒரிஜினலாக வந்து இருட்டுக்கடை அல்வான்னு ஒன்று இருக்கும். அவனுக்கு போர்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு கோயில் வாசலில் வச்சு ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி வச்சு திறந்து ஒரு வரிசையில் க்யூவில் நிற்பாங்க, அதை அண்டா தீர்ந்தோன்னு போயிடுவாங்க அதோட. ஆனால் இருட்டுக்கடை அல்வான்னு போட வச்சு ஏகப்பட்ட பேர் அவன் ஒவ்வொரு பிராஞ்சாக வச்சுருக்கான். அது மாதிரி ஒரு அரசியலை செய்து கொள்வாங்க. அதனால் அதுக்கெலாம் கொள்கைக்கெலாம் இங்கே பிரச்சனை கிடையாது. ஏன்னா எந்த கொள்கையை பேசினாலும் மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவன் பல பேரை பார்த்துட்டாங்க, இப்படி தான் பேசுவாங்க அதிகாரத்துக்கு வரக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறாரு சீமானம், அதெல்லாம் கிடையாது. சீமானை பொறுத்தவரையில் அவருக்கு நிரந்தர கொள்கைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த நிமிஷம் வாயில் என்ன வருதோ அதுதான் ஒரு கொள்கை. அப்போ நம்ம இப்படி நினைக்கலாமா, அண்ணாமலை ஒரு விரக்தியில் இன்றைக்கி கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அமித்ஷா வந்து அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டாங்க தமிழகத்தில். தமிழகத்துக்கு ஒரு முகமாக இருந்த அண்ணாமலையை ஒதுக்கிட்டாரு. அப்போ நமக்கான இடத்த இன்னொருத்தன் கைப்பற்றினான்ற அந்த விரக்தியில் அண்ணாமலை, அதுக்கு பேர் விரக்தி கிடையாது, அதீத வளர்ச்சி. இப்போ உடம்புல வந்து செல்கள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சமச்சீராக வளர்ந்தால் தான் அது வளர்ச்சி. ஒரு பக்கமாக வளர்ந்தால் அதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது. ஆனால் அது உண்மை தானே சார், பாஜக தமிழகத்தில் வளர்த்தது அண்ணாமலை என்ற ஒரு பார்வை, அது உண்மை தானே? இல்லைங்க, அது ஒரு போலி பிம்பங்க. அது எப்போவுமே நேர்மையாளர்களை விட நேர்மையாளர்களாக நடிக்கிறவர்களுக்கு செல்வாக்கு அதிகம். எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, தனக்குத்தானே ஒருத்தர் ஒளிவட்டத்தை உருவாக்கி கொண்டு, வெறும் 3.5 வருஷம் தான் அவர் பாஜக லீடராக இருந்திருக்கார். இந்த 3.5 வருஷத்தில் அந்த கட்சியுடைய மொத்த வரலாறையுமே அவர் புரட்டிட்டார்னு சொல்ல வைக்கிறார் பாருங்க. இதுதான் அவருடைய வார் ரூம் செய்த வேலை. இணையதளங்களை கைப்பற்றியதற்கு, சோசியல் மீடியாவை தன்பக்கம் திருப்பியதற்கான திட்டம் இதுதான். அப்படி சொல்ல வச்சுக்காருல, சொல்ல வச்சது மூலமாக பாஜக இவர்கிட்ட தான் இருக்குது, கமலாலயத்தில் கிடையாது, நயினார் நாகேந்திரன்ட்ட கிடையாது, யார் பின்னாடியும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு அது தோற்றம். அவரோட வெற்றியை பார்க்கலாமா? குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரிய தமிழக அரசியலை ஒரு ஆட்டி வச்சிடறன்னு அப்படி பார்க்கலாம் இல்லையா? விளம்பரத்தாலே உயர்ந்தவன் புகழ் நிரந்தரமாகாதும்பாங்க. இது ஒரு விளம்பர அரசியல். எல்லாம் நான் தான் சொல்லுவாங்க. திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமியை புரட்சி தமிழருங்கிறாங்க. அதுக்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதுக்கு ஈக்குவலாக புரட்சி தமிழருங்கிறாங்க. எங்காவது ஒட்டுதா? நீ 3 பேர் போட்டோவை ஒன்றா வச்சியன்னா, எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ வந்து ஒரு கிளை செயலாளர் ஃபோட்டோ வச்சது மாதிரியே தான் இருக்கும், பொதுச் செயலாளர் ஃபோட்டோ மாதிரியே அது இல்லை. எடப்பாடி எம்ஜிஆரே மறந்துட்டாரு, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடும்போது அண்ணா கிட்ட சொல்லிட்டாரு. இல்லை தன்னை எம்ஜிஆராக கருதிக்கணும். எம்ஜிஆர் எப்படி எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போடுவார்? அவர் அண்ணா சிலைக்கு மாலை போடணும்னு சொன்னார். ஆனால் எதுக்கு பார்த்தா எம்ஜிஆர் சிலை. அப்போ அவருக்கு அண்ணா யார், எம்ஜிஆர் யாருங்கிற விவரத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பின்னாடி இருந்து. அந்தளவுக்கு விவரமாக இருக்கிறார். திராவிடம்னா என்னன்னு தெரியாமல் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிற ஒரு சாதனை, இதை விட பெரிய சாதனை அவர் என்ன செய்ய முடியும்? நீ எந்த சாதனையும் அவரால் செய்ய முடியாது. அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே அதிமுகவின் வீழ்ச்சியின் மீது அந்த பழைய பில்டிங்கை விழுக போகுது, அந்த இடத்த வாங்கி யார் கட்டுறதுங்கிற மாதிரி அடுத்தடுத்து முயற்சி பண்ணுறாங்க. அதில் தாவேக்கா ஒரு முயற்சி பண்ணுது, அண்ணாமலை ஒரு முயற்சி பண்ணுறாரு, நாம் தமிழர் ஒரு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தமிழ்நாட்டு அரசியலில் இந்த வெற்றிடமாக 2வது இடம் காலியாகிற இடத்தை கைப்பற்றுகிற முயற்சி நடக்கிறது. அந்த ஆசை அண்ணாமலைக்கு வந்திருக்கிறது. அதை கழித்து விட்டு பார்க்கும்போது காலம்தான் இதற்கு திருப்பி சொல்லணும். இந்த 2026 அண்ணாமலை ஒருவேளை கட்சியை ஆரம்பித்து விஜய் கூட பயணிக்கிற அந்த சூழல் நகருமா? யாரோட அவர் பயணித்தாலும் கூட இருக்கிற ஆளை காலி பண்ணிடுவார். அந்த திறமை அவருக்கு உண்டு.
ஒருவேளை விஜய்கிட்ட போய் ஒரு கூட்டணி போட்டாலோ பேச்சுவார்த்தைக்கு போனாலோ விஜயை டம்மி பீஸாக்காமல் விட மாட்டார். அவரை பாஜகக்காரன் அந்த சொல்லுவாங்கல்ல, பூனையை கட்டிக்கிட்டு ஜகனம் பார்க்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, பூனையை மடியில் கட்டிக்கிட்டு எப்படா ஜகனம் பார்க்குறேன், அந்த மாதிரி ஆளை வச்சுக்கிறவும் முடியாமல் வெளியேற்றவும் முடியாமல் பெரும்பாடு போடுறாங்க. ஏன்னா பாஜக சார்ந்தவர்களுக்குள்ள உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை ஊடக விவாதங்களுக்கு போகிற போது ஆஃப் த ரெக்கார்டாக பாஜக சார்ந்தவர்கள் நம்மோடு பரிமாறிக்கொள்வார்கள். அதில் அவங்க வழியாக தான் இந்த கருத்து நமக்கு வந்து கிடைக்கிறது. அவருடைய சொத்து பட்டியலை வெளியிட்டதே பாஜகக்காரர்கள் தான். அதனால் அவர் நிறையா பேரை காலி பண்ணார். உள்ள அரசியலில் அவர் நிறையா பேரை காலி பண்ணார். அவரை வெளியேற்றுறதுக்கு இப்போ ஒரு பெரும் கடும் முயற்சி நடக்குது. நீ என்னடா வெளியேற்றுறது, நானே வெளியே போகிறேன், நான் யாருன்னு காட்டுறேன் சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி அவர் நகர்றார். அண்ணாமலை பாஜகலேருந்து அப்புறப்படுத்தப்படுறாரு, இல்லை வெளியேறாரு அப்படி வச்சுங்களேன். இதில் முதல்ல அண்ணாமலை வெளியேற்றிய கேடி ராகவன் இன்னைக்கு பாஜகவில் மீண்டும் தலை தூக்க போகிறாரு அப்படின்ற ஒரு பார்வை, ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் போகுது. கேடி ராகவனோட அரசியல் எப்படி? இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் முதல் கட்டமாக அவங்க பார்ப்பன அரசியல் வந்து பாஜகவில் செஞ்சு பார்த்தாங்க. இல கணேசனை தலைவராக வச்சு பார்த்தாங்க, எச் ராஜா மாதிரி ஆளை முதன்மைப்படுத்தி பார்த்தாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முகமூடியவாது அணிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இல்லாட்டினா தமிழிசை சவுந்தரராஜனெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கே மாட்டாங்க, பொன் ராதாகிருஷ்ணனை கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ கூட அண்ணாமலைக்கு மாற்றாக நயினார் நாகேந்திரன் சொல்லுகிற போது அவங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா, பார்ப்பன அரசியல் என்பது பகிரங்கமாக செய்யும், அதுதான் அவங்களோட அரசியல். ஆனால் பகிரங்கமாக அதை செய்தால் பாஜக மண்ண கவீரும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் பெரியாரின் தாக்கம் வந்து இல்லாத கட்சிகளே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்குள்ளும் பெரியார் தான் வேலை செய்கிறாரு. பெரியார் தத்துவம் தான் அங்கேயும் தலைமையை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறது. அதனால் அதை தாண்டி அரசியல் செய்ய முடியாது என்பது தான் கலை யதார்த்தம். நன்றி சார்.